மீத்தேன் திட்டம், இலங்கை தமிழர் பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் பற்றி சட்டப்பேரவையில் இன்று சூடான விவாதங்கள் நிகழ்ந்தன. இது பற்றி நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், பேரவையில் இன்றைக்கு எந்தெந்த பிரச்சனைகள் எழுப்பப்பட்டன, என்னென்ன விவாதங்கள் முன்வைக்கப்பட்டன? கணேஷ், தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை மீதான விவாதம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. அந்த உரை மீதான விவாதம் தொடங்கியதிலிருந்தே பல்வேறு விஷயங்கள் காரசாரமாக விவாதிக்கப்பட்டன. குறிப்பாக இலங்கை தமிழர் விவகாரம், அதாவது இலங்கை தமிழர் விவகாரத்தில் திமுகவை குற்றம் சாட்டி அதிமுக உறுப்பினர்கள் பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பினார்கள். அதற்கு திமுக உறுப்பினர்கள் பல்வேறு விதமான பதில்களை குறிப்பிட்டார்கள். அதன் பிறகு மீத்தேன் திட்டத்தை பொறுத்தவரை மீத்தேன் திட்டத்திற்கு திமுக தான் அனுமதி கொடுத்தது என அதிமுக உறுப்பினர் வெற்றிவேல் குறிப்பிட்டதற்கு எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் அதற்கு மறுப்பு தெரிவித்து, மீத்தேன் திட்டத்தை பொறுத்தவரை 2009ஆம் ஆண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமே திமுக ஆட்சி காலத்தில் செய்யப்பட்டது. அதற்கான அனுமதியை தாங்கள் வழங்கவில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இது போன்ற பல்வேறு விதமான காரசாரமான விவாதங்கள் தற்போது வரை நீடித்துக் கொண்டிருக்கின்றன. அதன் பிறகு கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மனோ தங்கராஜ் பேசும்பொழுது, தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கை படிப்படியாக கொண்டு வருவோம் என்ற அடிப்படையில் தமிழக அரசு முதற்கட்டமாக 500 மதுக்கடைகளை மூடியுள்ளது. ஆனால் அந்த பூர்ண மதுவிலக்கு என்ற ஒரு விஷயத்தை எப்பொழுது, எத்தனை ஆண்டுகளில் தமிழக அரசு மேற்கொள்ளும் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அதற்கு பதிலளித்து பேசிய மதுவிலக்கு மற்றும் ஆயத்திருவைத்துறை அமைச்சர் தங்கமணி, மதுவிலக்கு விரைவில் நிச்சயமாக படிப்படியாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டது போல படிப்படியாக கொண்டு வரப்படும் என்ற ஒரு உறுதியையும் சட்டமன்றத்தில் தங்கமணி அளித்துள்ளார். இதே போல பல்வேறு விதமான கேள்விகளையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பியுள்ளார்கள். விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பேசும்பொழுது, அவதூறு வழக்குகள், குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மீதும் அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் அவதூறு வழக்குகள் தொடர்ச்சியாக அரசு சார்பில் தொடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த அவதூறு வழக்குகளினால் கால நேரம் வீணாகிறது என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு விஜயதரணி பேசினார். அதற்கு பதிலளித்து பேசிய சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம், அரசை அவதூறாக பேசினால் நிச்சயமாக அவதூறு வழக்குகள் தொடுக்கப்படும், அதனை நீதிமன்றத்தில் தான் அவர்கள் சென்று சந்திக்க வேண்டும் ஒரு விஷயத்தையும் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். அதாவது விஜயதரணியை பொறுத்தவரை அவர் மீதும் அண்மையில் அவதூறு வழக்கானது தொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் அவர் இதனை கோரிக்கையாக, ஒரு பொது கோரிக்கையாக சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். இதனை கண்டித்து சபாநாயகர் பேசும்பொழுது, நீதிமன்ற விவகாரங்களை சட்டமன்றத்திற்குள் கொண்டு வர வேண்டாம், அவை ஆளுநர் உரை மீதான விஷயங்களில் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் சபாநாயகர் குறிப்பிட்டார். தற்போது வரை இது போன்ற காரசாரமான விவாதங்கள் தான் சட்டமன்றத்தில் நடைபெற்று வருகின்றன. கணேஷ், ஸ்டாலின், அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதா சொல்லப்படுதே, அதற்கு என்ன காரணம்? வேதவெளி, அதாவது அதிமுக திமுக ஆகிய இரண்டு தரப்பிலுமே தொடர்ச்சியாக காலை முதலே பல்வேறு விதமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்ட வந்த நிலையில் திமுக தலைவர் கருணாநிதியை ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவை சேர்ந்த ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் விமர்சித்து பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு விஷயங்களில் எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வந்தார்கள். அதே போல பத்மநாபபுரம் தொகுதி மனோ தங்கராஜ் பேசும்பொழுது கூட தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பெயரை குறிப்பிட்டு பேசிய காரணத்தினால் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டார்கள். இது போன்ற, அதாவது ஒரு தரப்பை, ஆளும் தரப்பை ஆகட்டும் எதிர்த்தரப்பை ஆகட்டும், ஒருவர் மாற்றி ஒருவர் குற்றம் சாட்டும் பொழுது பல்வேறு விதமான இடையூறுகளுக்கு இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் ஆளாகின்றன. இதனால் பல்வேறு விதமான அமளியும் தொடர்ச்சியாக சட்டமன்ற நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. வேதவழி.